அண்மை செய்தி. இன்று காலை 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன். காலையில் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. எத்தனை சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் இந்த தேர்வு முடிவுகளின்படி? வணக்கம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்பது 2 மணி நேரங்களுக்கு முன்னதாக வெளியானது. இந்த நிலையில் தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் என்பது நடந்தது. இந்த தேர்வை 22,38,827 மாணவர்கள் எழுதியதில் 20,95,467 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடு முழுவதற்குமான தேர்ச்சி விழுக்காடு என்பது 93.60 இருக்கிறது. கடந்த ஆண்டை விட 0.48 விழுக்காடு மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்திருப்பதாக சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. நாட்டிலேயே அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.75 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழகம், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் அடங்கிய சென்னை மண்டலத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 99.30 விழுக்காடாக இருக்கிறது. சிபிஎஸ்இ உடைய இணையதளத்தில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் இணையதளங்களில் தற்போது தேர்வு முடிவுகளை அறிந்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.